மனித மூளைதான் உடலின் நடைபெறும் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் குறிப்பிட்ட செயல்பாடுகளை மூளையின் குறிப்பிட்ட பகுதி கட்டுப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், மூளையில் பல பகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன. உதாரணமாக, மூளையில் உள்ள ஹிப்போகேம்பஸ் என்ற பகுதிதான் நினைவுகளை உருவாக்கி பதிவு செய்கிறது. மூளையின் இந்த பகுதியில் அடிபட்டால் பாதிக்கப்பட்ட நபர் புதிய விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அடிபட்டதற்கு முன் நடந்த சில நிகழ்வுகளை மறந்துவிடுவார். இவ்வாறு மூளையின் குறிப்பிட்ட பகுதியில் அடிபட்டால் அந்த குறிப்பிட்ட பகுதி மேற்கொண்ட செயல்பாடுகள் பாதிக்கப்படும். இப்படி மூளை சம்பந்தமான விஷயங்களை 1990களில் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ என்னும் தொழில்நுட்பம் அறிமுகமான பிறகு கண்டுபிடித்தனர். 2001ஆம் ஆண்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த ஜாஷ்வா கிரீன் மற்றும் அவரது குழுவினர் எம்ஆர்ஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருவர் பொய் சொல்லும் பொழுது அவருடைய முன்பகுதி மூளை அதிக செயல்பாட்டுடன் இருக்கிறது என்று கண்டுபிடித்தனர். மூளையில் உள்ள முன்பகுதிதான் பொய்களை உருவாக்க, திட்டமிட, உண்மையை மறைக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. பொய் சொல்வதற்கான அறிவுசார் செயல்கள் இங்குதான் நடக்கின்றன என்றும் கண்டுபிடித்தனர். 2001இல் நியூரோசைன்ஸ் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அறிவியல் உண்மையை குர்ஆன் 7ஆம் நூற்றாண்டிலேயே கூறியிருக்கிறது. சூரா அலக் வசனங்கள் 15-16. அவன் தன் தீய செயல்களிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் அவனுடைய முன்னெற்றியை கடுமையாக பிடிப்போம். தவறிழைத்து பொய் கூறுகிறதே அந்த முன்னெற்றியை. இவ்வசனங்களில் வரக்கூடிய நாசியா என்ற அரபி வார்த்தை கண்களுக்கு மேலுள்ள தலையின் முன்பகுதியை குறிக்கும். சுருக்கமாக முன்னெற்றி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 15வது வசனத்தில் முன்னெற்றியை பிடிப்போம் என்று கூறிவிட்டு 16வது வசனத்தில் பொய் கூறி தவறிழைக்கிறதே அந்த முன்னெற்றியை என்று அல்லாஹ் கூறியுள்ளான். உடலின் எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தலையை பிடிப்போம் என்று கூறாமல் தலையின் முன்பகுதியை மட்டும் குறிப்பிடுகிறான். அந்த முன்பகுதிதான் ஒருவன் பொய் பேசும்போது செயல்படுகிறது என்பதை 2001இல் கண்டுபிடித்துள்ளனர். சுப்ஹான் அல்லாஹ், பாருங்கள் அல்லாஹ் பயன்படுத்தியுள்ள வார்த்தையின் நுணுக்கத்தை.